அலைக்கும் ஜமாத் தொழுகை. ஜமாத்துடன் தொழுவதில் எவ்வளவு நன்மை கிடைக்கின்றன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை விளக்கியுள்ளார்கள். ஒரு ஹதீஸில் யார் வீட்டிலிருந்து செல்லும் போதோ இல்லை வேறு எங்கேயிருந்து செல்லும் போதோ ஒழு செய்துவிட்டு தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஓர் நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. மதீனா நகரில் பனு சலமா என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அவர்கள் வீடுகளிலேருந்து பள்ளிவாசல் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அவங்க பள்ளிவாசலுக்கு கிட்டே, அதாவது அருகில் குடியேற விரும்பினாங்க. இதை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் அங்கேயே இருங்கள், நீங்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள். வீட்டில் ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்பவர் இஹ்ராம் கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்பவரை போல் ஆவார். எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிது பாருங்கள் என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைப்புகள், அதாவது திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்றொரு சிறப்பையும் சுட்டி காட்டுறாங்க. தொழுத பின் அதே இடத்திலேயே உட்கார்ந்திருக்கும் வரை மலக்குகள் அவருடைய பாவ மன்னிப்பிற்காகவும் ரஹ்மத்துக்கும் துவா செய்கிறார்கள். மலக்குகள் பாவமற்றவர்கள், அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவங்க. அத்தகையவர்களின் துவா நான் எவ்வளோ பரக்கத்தானதாக இருக்கும்ன்றதை நம்ம சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஆண் பிள்ளைகளும் இந்த முறைப்படி செயல்பட்டு தொழுது பள்ளிவாசலில் தொழுது முடித்த பிறகு உடனே வராமல் சும்மா ஒரு நிமிஷம்னாச்சும் உட்காந்து உங்கள் மன நிம்மதியை பெறுவதற்கு, பெண்களும் தொழுது முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் உட்காந்து மன நிம்மதி பெறுவதற்கு ஆண்களும் பெண்களும் எல்லாம் அல்லாஹ் தஆலா மன நிம்மதி கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.